ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். வாங்க இன்னைக்கு ஒரு அழகான கிளாத் வால் ஹேங்கிங் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எனக்கு டெய்லரிங் மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் செஞ்சேன். வீட்டில் ஒரு ஹேங்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கருடைய அடிப்பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேங்கிங்கோடைய அகலத்தை வச்சு அளந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹேங்கர்ஸ் விதவிதமான அளவில் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஹேங்கர் எந்த அளவோ அதனுடைய அடிப்பகுதி அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த கிளாத்தை மேல் பக்கமும் சைடு பக்கமும் தையல் போடுறேன். அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா பிசிறு எல்லாமே உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், மேல் பக்கமும் சைட்லேயும் தையல் போட போகிறேன். ஒரு பக்கம் மட்டும் தையல் போடாமல் விட போகிறேன். ஸோ 4 பக்கத்தில் ஒரு பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் மேல் பக்கமும் அடுத்து இன்னொரு பக்கமும் தையல் போடுறேன். தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் அதை திருப்பிக்கோங்க. திருப்பினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிசுரெல்லாம் உள்ளே போயிட்டு ஃபோல்டிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஹேங்கர் உள்ள செட் பண்ணி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஹேங்கர்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஏன் இன்னும் கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நான் ஸ்கேல் வைக்க போகிறேன். அதனால தான் அதை நான் இன்னும் கொஞ்சம் உள்பக்கமாக இறக்கிருக்கிறேன். ஸோ ஹேங்கரை ஒட்டியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் இறக்கிருக்கீங்க இல்லையா, கிளாத் இறக்கிருக்கீங்க இல்லையா, அதுலேயுமே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் அதில் ஸ்கேல் வச்சுக்கலாம், இல்லை நீட்டாக இருக்கக்கூடிய பொருள் எதுனாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்கிட்ட சுடிதார் அளக்கிற ஸ்கேல், பெரிய ஸ்கேல் இருக்குது. ஸோ அது வைக்கிறதுக்காக அந்த ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கீழே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா 2 லேயரில் பாக்கெட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே சின்ன சைஸில் ஒரு 5 ரூம் உள்ள பாக்கெட்டும், கீழே ஒரு பெரிய சைஸில் 3 ரூம் பாக்கெட்டும் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சின்ன சைஸ் வைக்கிறதுக்காக நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் அளந்து பார்த்து அதுக்கான கிளாத்தை நானே எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை மட்டும் வச்சு அளந்து எடுத்துக்கிட்டு மீதியை நான் வெட்டிட்டேன். ஸோ இதுக்கு அளவு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் தைக்கிற அளவு தான், உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான். இது உங்கள் விருப்பம் போல் தைச்சிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தையல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை நீங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கார்னரை மடித்து தைச்சிக்கிறேன். கார்னர் மடித்து தைச்சிட்டு இப்போ அதை எடுத்து நம்ம ஹேங்கிங் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ உயரம் நீங்கள் கீழே இறக்கணுமோ அந்த உயரத்துக்கு கீழே இறக்கி தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஒரு தையல் போட்டு அப்புறமா நம்ம திருப்பி அது மேலே ஒரு தையல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட் லேயர் ரூம் ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ தையல் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை அப்படியே மேலே திருப்பிக்க போகிறேன். திரும்ப இன்னொரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த லேயர் ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ சைடில் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா 2 பக்கமும் செக்யூரான ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நின்றுடும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கெட் மாதிரி ஒரு ரூம் ஒன்று கிடைக்கும். பாருங்க, பெரிய பாக்கெட் கிடைக்குதுங்களா. இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன், 5 ரூமாக நான் பிரித்து 5 ரூமுக்கான தையல் இதில் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா கட்டர் வச்சுக்கலாம், நீங்கள் பாபின் கேஸ், இல்லை நூல்கண்டு, இல்லை நீங்கள் கொக்கி போட்டு வைக்கிற பாக்ஸு, இல்லை நீடில் போட்டு வைக்கிற பாக்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம டெய்லரிங்க்கு தேவையான சின்ன ஐட்டம்ஸை இந்த ரூமில் போட்டு வைக்கிறதுக்காக நான் தைச்சிருக்கேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லேயர் தைப்போம். இதெல்லாம் அடிப்பக்கமாக நான் ஒரு தையலை ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பிசிறு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேலுக்கு அதை அப்படியே மேலே உள்பக்கமாக மடித்து செகண்ட் லேயர் ரெடி பண்ணிட்டேன். கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் வச்சு தைக்கலாம். கல்யாண பத்திரிக்கை, இல்லை குழந்தைங்க ஐடி கார்டு, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஏதாச்சும், கிச்சனில் கூட நீங்கள் இதை மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ கார்னரில் போட்டேன். இன்னொரு தையலுமே சேஃப்டிக்காக இன்னொரு தையலுமே நான் போட்டுறேன். இப்போ ஒரு பெரிய ரூம் ஒன்று கிடைச்சிருச்சுங்களா, அதை நான் இப்போ பெரிய சைஸில் 3 ரூமாக நான்
பிரித்து தையல் போட போகிறோம். 3 ரூமாக பிரித்து நான் தையல் போட்டேன். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான கிளாத் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். நான் அதில் வைக்கிறேன் பாருங்கள். அந்த நீட்டு ஸ்கேல் வைக்கிறதுக்கான இடம் எனக்கு தேவை. இது வெளியில் எங்கேயா கடந்தது அப்படின்னாக்கா தடுமாறு. ஸோ இப்படி இருந்ததுனாக்கா அழகாக செவுத்துல ஒட்டிக்கும். இது அடுத்து ஒரு பாக்கெட்டில் கட்டர். ஏன்னா நான் கட்டர் எங்கே வைப்பனே தெரியாது, அதனால் கட்டரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேலு. அடுத்து நம்ம அளக்குற ஸ்கேலு, அதே ஒரு ரூமில் வச்சுரு. அது ஒரு பெரிய ரூமாக பார்த்து அதில் வச்சுக்கிட்டேன். அது மாதிரி அடுத்து ஒன்றா பாருங்கள். அடுத்து கொக்கி வந்து எப்பயுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அது அடுத்து வந்து மிஷின் அடிக்கடி க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்கோல், பெரிய கத்திரிக்கோல். ஸோ அடுத்து நூல்கண்டு, எக்ஸ்ட்ரா குட்டி நூல்கண்டு இருக்குல்ல, அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதை ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.